சிதம்பரம் குடும்பத்தினர் அறிக்கை. கடந்த சில நாட்களாக சிதம்பரத்திற்கு எதிராக ஊடகங்களில் உறுதி செய்யப்படாத தவறான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டு வருகின்றன. சிதம்பரத்தை ஒரு பூதம் போல் சித்தரித்து அவரை அவமானப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படாமல் களங்கம் விளைவிக்கும் நோக்கில் செயல்படுவது வருத்தமளிக்கிறது. சட்டத்தின் முன் நிரூபணமாகும் வரை அனைவரும் நிரபராதிகள் என்பதே சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கை. இறுதியில் உண்மை நிச்சயம் வெளிவரும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சிதம்பரத்தின் 50 ஆண்டு பொது வாழ்க்கை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நேர்மையானது. அவரது வேலை மற்றும் பங்களிப்பை இழிவுபடுத்தி அழித்துவிட முடியாது. நாங்கள் போதிய செல்வமுடைய குடும்பம்தான், ஆனால் சிறிய குடும்பம். நாங்கள் வருமான வரி செலுத்துபவர்கள். நாங்கள் பணத்திற்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல. சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பணத்தை ஈட்ட எங்களுக்கு அவசியமில்லை. ஆகையால் பல நாடுகளில், பல வங்கிகளில், பல்வேறு செயலற்ற நிறுவனங்களில் சொத்துக்கள் உள்ளன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கேட்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளோம். இந்த புனையப்பட்ட கதைகள் அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் குழி தோண்டி புதைக்கப்படும். இந்த உலகில் ஒரு இடத்திலாவது வெளிக்காட்டாத ஒரு வங்கி கணக்கோ, வெளிக்காட்டாத ஒரு சொத்தோ அல்லது ஒரு செயலற்ற நிறுவனமோ எங்கள் பெயரில் இருக்கிறது என நிரூபிக்குமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுகிறோம். நாங்கள் ஊடகங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான். இவற்றையெல்லாம் தவிர்த்து சுதந்திரத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டுமாறும், ஊடகம் உட்பட நம் அனைவரையும் சட்டம்தான் காப்பாற்றும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.